அறிவியல்ல ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூவோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு உடற்கூறியல் நிபுணர் மற்றும் இயற்கையாளர். இவர் 1834 மே 26 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய நார்த் லானக்ஷயரில் இருக்கிற கால்டர்பேங்கோடைய ராக்ஸ் ஹில்லில் பிறந்தாங்க. இவர் அதே ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவம் படித்து வந்தாங்க. அப்போ இவர் மனித இதயத்தினுடைய உடற்கூறியல் பண்புகள் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இதய வென்ட்ரிக்கல்களினுடைய உட்புற தசைநார்களினுடைய அமைப்பு பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இதயத்தில் வலது வென்ட்ரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் அப்படின்னு 2 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. அதில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வலது வென்ட்ரிக்கல் ஆனது நுரையீரலை நோக்கி அனுப்பும். அதுக்கப்புறமா நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை பெற்ற ரத்தத்தை இடது வென்ட்ரிக்கல் ஆனது உடல் முழுக்க அனுப்பும். உடல் முழுக்க அப்படி பயணமாகக்கூடிய ரத்தமானது உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஆக்சிஜன் இல்லாமல் இதயத்தை நோக்கி வரும். பின்னர் மறுபடியும் அந்த வலது வென்ட்ரிக்கல் ஆனது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பும். ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை இடது வென்ட்ரிக்கல் ஆனது உடல் முழுக்க அனுப்பும். ஸோ இந்த பணியை தான் வென்ட்ரிக்கல்ஸ் ஆனது பண்ணுது. இப்படி இந்த பணியை செய்யக்கூடிய வென்ட்ரிக்கல்ஸ்களினுடைய உட்புற தசை நார்கள் பற்றி அந்த காலகட்டத்தில் தவறான புரிதல் இருந்து வந்தது. எந்த அளவுக்குன்னா அந்த உட்புற தசை நார்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலலாம் விஞ்ஞானிகள் கருதி வந்தாங்க. இதை தான் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. ஏன்னா இந்த உட்புற தசை நார்கள் சாதாரணமாக இருந்தால்தான் இப்படி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை உடல் முழுக்க அனுப்பக்கூடிய இந்த ஒரு பணியை இந்த வென்ட்ரிக்கல்ஸ்னால பண்ண முடியாது அப்படின்னு இவர் யூகிச்சாங்க. இதனால ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ தொடர்ச்சியாக நிறைய சடலங்களை அறுத்து அதில் இருக்கக்கூடிய இதயத்தை எடுத்து இதயத்தினுடைய வென்ட்ரிக்கல்ஸ்களினுடைய உட்புற தசை நார்களை வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் இவர் கண்டறிஞ்சாங்க உண்மையிலேயே வென்ட்ரிக்கல்ஸ்களினுடைய தசை நார்களானது ரொம்ப வலுவாக இருக்குது. அந்த வலுவானது திரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. நூலை திரிச்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி திரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறனால தான் அந்த அமைப்பை கொண்டு இருக்கிறனால தான் ரத்தத்தை நுரையீரலை நோக்கி வென்ட்ரிக்கல்ஸ்னால அனுப்ப முடியுது. அதே சமயம் உடல் முழுக்கவும் வென்ட்ரிக்கல்ஸ்னால அனுப்ப முடியுது. அதாவது வலது வென்ட்ரிக்கல்னால ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலை நோக்கியும் இடது வென்ட்ரிக்கல்னால ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடல் முழுக்கவும் அனுப்ப முடிகிறதுக்கு காரணமே அதனுடைய தசை நார்கள் வலுவாக இருக்கிறது தான் அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு அப்படின்றத சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூலை எடுத்துப்போம். அந்த நூலினுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன நூல் இருந்தா அது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த நூல் எந்த அளவுக்கு இருக்கும்? எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வென்ட்ரிக்கல்ஸோடைய தசை நார்கள் இருக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டு வந்தது. அப்படி இருக்க ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ அதை வேற மாதிரி விளக்கினாங்க. எப்படின்னா ஒரு நூல் இல்லாமல் நிறைய நூல்கள் திரிக்கப்பட்டு அது ஒரு கடினமான இவ்வளோ குண்டாக இருக்கக்கூடிய ஒரு கயிறா மாற்றினா எந்த மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு. ஸோ அந்த மாதிரி தான் வென்ட்ரிக்கல்ஸோடைய உட்புற தசை நார்கள் இருக்குது. அந்த இன்ட்ரிகேட் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதை நான் புரிகிறதுக்காக நூலையும் கயிறையும் உதாரணத்துக்கு எடுத்து தான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அந்த நூல் மாதிரி அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டு வந்த நிலையில், அதாவது நூல் எப்படி ஒரே மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கருதப்பட்டு வந்த நிலையில் அப்படி கிடையாது. நிறைய நூல்கள் திரிக்கப்பட்ட எப்படி ஸ்ட்ராங்காகவும் ஒரு மாதிரி ஒரு அமைப்பினோடையும் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூவோடைய ஃபைண்டிங்ஸ் விளக்கினது. இதை விளக்கி 1859ஆம் ஆண்டு இந்த மஸ்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. இதை இவர் மருத்துவம் படித்து வரும்போதே செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே 1859ஆம் ஆண்டு இவருக்கு சீனியர் அனாட்டமி கோல்டு மெடல் ஆனது வழங்கப்பட்டது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா மருத்துவம் படித்து வரும்போதே இந்த ஒரு கோல்டு மெடலை இவர் பெற்றாங்க ஆராய்ச்சி செஞ்சு. அது மட்டும் இல்லாமல் 1860ஆம் ஆண்டு இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அங்கே க்ரூனியல் லெக்சர் அப்படின்ற ஒரு மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு இவர் அழைக்கப்பட்டாங்க அந்த ஆண்டு. அப்போ இவர் மருத்துவ மாணவராக தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு மிகப்பெரிய ராயல் சொசைட்டி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு இவர் அழைக்கப்பட்டது இவர் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் 1861ஆம் ஆண்டு தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இருந்து இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடித்தாங்க.
பின்னர் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா இவர் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி இருதய தசை நார்கள் பற்றிலாம் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இதெல்லாமே வந்து இதய தசைகளினுடைய புரிதல் இன்னும் வந்து விஞ்ஞானிகள் மத்தியில் ஏற்படுறதுக்கு அடிப்படையாக இவருடைய ஆய்வுகள் எல்லாமே அமைஞ்சது. அதை தொடர்ந்து 1867 இந்த காலகட்டத்திலலாம் இவர் வந்து பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்றத பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பொதுவாக இப்போ ரெக்கையை ஆட்டுது அதனால் பறக்குது அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாங்க. சாதாரணமாக பறவைகள் வந்து இப்படி மேலே கீழே மட்டும் அசைச்சா ஒரே மாதிரி மேலே மட்டும்தான் வந்து பறவைகள்னால் பறக்க முடியும். அப்படி இருக்க பறவைகள் எப்படி உந்துதல் செஞ்சு முன்னோக்கி போகுது, அதாவது அது எந்த திசையை நோக்கி போகணுமோ அந்த திசையை நோக்கி எப்படி பறவையினால் போக முடியுது? இதுதான் இவருக்கு வந்த ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இவர் வந்து பறவைகளை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இறந்த பறவைகளை எடுத்து அவைகளினுடைய இறக்கை அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய மூட்டுகள் ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எலும்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது பறவைகளானது சும்மா மேலே கீழே மட்டும் ரெக்கைகளை ஆட்டலை, ரெக்கைகளை 8 போன்ற ஒரு வடிவத்தில் அந்த ஒரு திசையில் வந்து சுழற்றுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன், இப்போ நம்ம நேராக நிற்கிறோம், நம்மளை நோக்கி வந்து பறவைகள் பறந்து வருது அப்படின்னா அப்போ வந்து நம்மளால் அது எப்படி பறந்து வருது அப்படின்னு கவனிக்க முடியாது. சும்மா மேலே கீழே வந்து ரெக்கையை ஆட்டுது, அதனால் அது பறந்து வருது அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆனால் இவர் வந்து அந்த பறவைகள் இறந்த பறவைகளினுடைய ரெக்கைகளினுடைய அமைப்பை ஆய்வு செஞ்சாங்க. அது வந்து எப்படி மூட்டு இருக்குது, இப்போ இந்த விரல் இருக்குது அப்படின்னா இந்த விரலை எப்படியெல்லாம் மடக்க முடியும் அப்படின்னு இதனுடைய எலும்பு மற்றும் இதனுடைய மூட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம். எப்படின்னா இப்படி மடக்கி பார்த்தா இந்த அளவுக்கு மடக்க முடியுது, இங்கே இந்த அளவுக்கு மடக்க முடியுது. இதுவே வந்து இப்படி போகுமான்னா போக முடியல. ஸோ இந்த பக்கம் மடக்க முடியல, இந்த பக்கம் இப்படி மடக்கிக்கலாம், இப்படியும் மடக்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புரிய வருதில்ல. அதே மாதிரி தான் பறவைகளினுடைய ரெக்கைகளினுடைய மூட்டுகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தசைகள் அவற்றையெல்லாம் இவர் வந்து கவனிச்சாங்க, எப்படி வளையக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்னு. அப்போ தான் 2 விஷயங்களை கண்டறிஞ்சாங்க. அதில் ஒன்று தான் ஃபிகர் ஆஃப் 8 மூமெண்ட்ஸ் ஆஃப் த விங்ஸ் அப்படின்றது. அதாவது ரெக்கைகளினுடைய 8 வடிவிலான சுழற்சி. இது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பறவைகள் வந்து நம்ம முன்னோக்கி வரும்போது அந்த 8 தெரியாது. அதுவே வந்து பறவைகளை நம்ம பக்கவாட்டில் நின்று பார்க்கணும். பக்கவாட்டில் அப்படின்னா இப்போ நம்மளுடைய இந்த பக்கம் எனக்கு ரைட் சைடு, ஸோ இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேயோ அல்லது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேயோ பறவை போகுதுன்னா அப்போ நான் பார்த்தேன்னா அதை உன்னிப்பாக உற்று நோக்கினா அந்த 8 வடிவத்தை வந்து உணர முடியும். உணரத்தான் முடியுமே ஒழிய அதை எக்ஸாக்டாக வந்து பார்க்க முடியாது. இது எப்படி 8 வடிவம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, பறவையானது மேல் நோக்கி இப்போ பறக்கும்போது கீழே வந்து கீழ் நோக்கி வந்து ரெக்கையை அடிக்கும். ஸோ அப்படி ரெக்கையை அடிக்கிறது, கீழ் நோக்கி அடிக்கிறது வந்து காற்றை வந்து கீழ் நோக்கி தள்ளுது. காற்றை கீழ் நோக்கி பறவைகள் தள்ளுறனால காற்று பறவைகளை மேல் நோக்கி தள்ளுது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்தான் இந்த ப்ரப்பல்சன் அப்படின்றது. அதாவது இப்போ மேலே போகுது, ஓகே, நேராக எப்படி பறக்குது. ஸோ அதுக்கு தான் இவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. பறவைகளினுடைய ரெக்கை வந்து ஸ்க்ரூ மாதிரி பறவைகள் வந்து பயன்படுத்துது. ஸ்க்ரூ மாதிரி அப்படின்னா திரிச்ச மாதிரி, அதாவது ரெக்கை வந்து இதுதான் ரெக்கை அப்படின்னா அப்படி நேராக வச்சு இப்படி அடிக்காமல் கொஞ்சம் இப்படி வளைச்ச மாதிரி வச்சுக்கிட்டு, ஃபேன் ரெக்கை எப்படி இருக்கும், நேராக இருக்காது. ஃபேனுடைய பிளேட்லாம் பார்த்தா அந்த ரெக்கையெல்லாம் பார்த்தா லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஏன் வளைஞ்சிருக்கும் அப்படின்னா காற்றை வந்து நம்மளை நோக்கி கீழ் நோக்கி தள்ளுறதுக்காக ஃபேனில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பறவைகளானது முன்னோக்கி போகிறதுக்காக அந்த ப்ரப்பல்சனுக்காக ரெக்கையை ஸ்க்ரூ மாதிரி பயன்படுத்துது. எப்படின்னா ரெக்கையினுடைய நுனி பகுதி வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இப்படி பறவை பறக்க போகுது அப்படின்னா இப்படி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். வளைஞ்ச மாதிரி இருந்துக்கிட்டே ரெக்கையை அடிக்கும்போது அது வந்து மேல் நோக்கியும் போகும், முன்னோக்கியும் போகும். ஸோ இப்போ 8 வடிவில் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கீழ் நோக்கி ரெக்கையை வந்து அடிக்கும்போது கொஞ்சம் பின்னோக்கி ரெக்கை வந்து போகும். அதாவது இப்போ இதுதான் வந்து பறவை அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு சைடு ரெக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பறவை வந்து ரெக்கையை இப்படி அடிக்கும்போது இப்படி பின்னோக்கி அடிக்கும். நேராக இப்படி கீழே அடிக்காது, இப்படி லைட்டாக பின்னோக்கி அடித்து மேலே பறக்கும், அப்போ முன்னோக்கி போகும். அதே சமயம் அந்த ரெக்கை வந்து இப்படி மேலே போகும்போது இப்படி முன்னோக்கி போகும். ஸோ கீழ் நோக்கி இப்படி அடிக்கும்போது பின்னோக்கி போகும், அதுவே வந்து மேல் நோக்கி இப்படி வரும்போது நேராக வராமல் முன்னோக்கி போகும். ஸோ இந்த ஒரு அமைப்பை பார்த்தா அப்படியே 8 மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போகும். ஸோ
ஸோ இப்படி இந்த வடிவம் தான் வந்து ஃபிகர் ஆஃப் 8 மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, அல்லது ஃபிகர் ஆஃப் 8 மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஃபிகர் ஆஃப் 8 மோஷன்ஸ் ஆஃப் விங்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விளக்கினாங்க. ஸோ அதனால் வரைக்கும் சும்மா இந்த மாதிரி நேராக அடிச்சுக்கிட்டே பறவைகள் பறக்கும் அப்படின்னு இருக்க இல்லை, அது வந்து 8 வடிவிலான சுழற்சியை கொடுத்து அது வந்து ரெக்கையை விரித்து அடிக்குது. அதே சமயம் அதனுடைய ரெக்கையை ஸ்க்ரூ மாதிரி அமைப்பில் வச்சுக்கிட்டு அது வந்து அடிக்குது. அதுதான் வந்து அது முன்னோக்கி போகிறதுக்கு ப்ரப்பல்சனாக அமையுது, அந்த உந்துதல் கிடைக்குது அப்படின்றதையும் இவர் வந்து விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது வந்து இவர் வெறும் பறவைகளை மட்டும் பார்க்கல, பறவைகளே வந்து வவ்வால்கள் ரெக்கைகளை எப்படி பயன்படுத்துது அதையும் பார்த்தாங்க. அதுவும் அப்படி தான் பயன்படுத்துது அப்படின்னு கவனிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பறக்கக்கூடிய பூச்சிகள், அவைகளும் இது மாதிரி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்தி தான் பறக்குது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ வந்து கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை கண்டறிஞ்சு 1870ஆம் ஆண்டு ஆன் தி ஃபிசியாலஜி ஆஃப் த விங்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே அதை எழுதி வெளியிட்டாங்க. அந்த ஆன் தி ஃபிசியாலஜி ஆஃப் விங்ஸில் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதையும் இந்த விலங்குகள் வந்து நடக்கும்போது அதனுடைய இயக்கம் எப்படி வந்து இருக்குது, அவைகள் வந்து நீந்தும் போது, இப்போ ஒரு மீன் இருக்கு அல்லது ஆமை இருக்கு அப்படின்னா அது வந்து நீரில் நீந்தும் போது அது எப்படி செயல்படுது அப்படின்னு வெறும் பறக்கிறதினுடைய அந்த இயக்கத்தை மட்டும் கண்டறியாம இந்த நடக்கிறது மற்றும் நீந்துறது அதனுடைய இயக்கத்தை பற்றியும் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு ஒட்டுமொத்தமாக 1873ஆம் ஆண்டு அனிமல் லோகமோஷன் ஆர் வாக்கிங், ஸ்விம்மிங் அண்ட் ஃப்ளையிங் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய ஃபேமஸான புக்கை வெளியிட்டாங்க. இது ரொம்ப 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 ஃபேமஸான புக்கு. எந்த அளவுக்கு அப்படின்றத சொல்கிறேன். இவர் இந்த புக்கெல்லாம் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறமா இவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா, ஏன் இந்த பறவைகளினுடைய இந்த பறக்கக்கூடிய இயக்கத்தை பயன்படுத்தி ஒரு ஃப்ளையிங் மெஷினை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு யோசனை. அதாவது அப்போல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ பறக்கக்கூடிய ஒரு மெஷினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முயற்சி செஞ்சாங்க 1900 இந்த காலகட்டத்திலலாம். அந்த முயற்சி வந்து பெருசாக கை கொடுக்கல. இவருடைய இயர்லி ஃப்ளையிங் மெஷின் வந்து ஓரளவுக்கு இவர் வந்து கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவரால் பண்ண முடியல. இது ஒரு பக்கம் இருக்க 1875ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அண்ட் அனாட்டமி அப்படின்ற, அதாவது மருத்துவம் மற்றும் உடற்கூறியல் பேராசிரியர் அப்படின்ற பொறுப்பில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பில் இவர் வந்து பணியாற்றி வந்தாங்க. இதுக்கிடையில் 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு 2 நபர்கள், அண்ணன் தம்பி 2 பேர், ஒருத்தர் வந்து வால்பிர் அப்படின்னு சொல்லி, வால்பிர் ரைட் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து ஆர்பில் ரைட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வால்பிர் ரைட் அதே மாதிரி ஆர்பில் ரைட், இவங்க 2 பேரும் வந்து பிரதர்ஸ் தான், ரைட் பிரதர்ஸ். ஸோ இவங்க வந்து இவர்னால் எழுதப்பட்டிருந்த அனிமல் லோகமோஷன் ஆர் வாக்கிங், ஸ்விம்மிங் அண்ட் ஃப்ளையிங் அப்படின்ற புக்கை படித்து இன்ஸ்பயர் ஆனாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் அவங்க 1903க்கு பிறகு ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளைட்டே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, விமானமே கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டதே, அதாவது ரைட் பிரதர்ஸ் வந்து ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அடித்தளமிட்டதே இவர் எழுதின புத்தகம் தான், இவருடைய பணி தான். ஸோ அதனால் இவர் வெறும் ஒரு அனாட்டமிஸ்ட், அதே மாதிரி நேச்சுரலிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஏவியேஷன் பயனியராகவும் போற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மியூசியம் கியூரேட்டராகவும் இருந்தாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மியூசியத்தோடைய ஒரு கியூரேட்டராகவும் இவர் பணியாற்றி வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1908ஆம் ஆண்டு ஜனவரி 30 அன்னைக்கு இவருடைய 73 வயசில் இவர் இறந்து போனாங்க. ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ இறந்து போயிருந்தாலும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு சர்வசாதாரணமானது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் பறவைகள் பறக்கிற மாதிரி மனிதர்களும் வந்து ஒரு இயந்திரத்தினுடைய உதவியோட பறக்க முடியுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போக முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம், மிக முக்கிய காரணமே ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ தான். ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பெல் பெட்டிக்ரூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே
கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படிக்கலாம். ஏன்னா அதில் இவர் வந்து பெற்ற அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரான்ஸ் தரப்பிலிருந்து, ஃப்ரெஞ்ச் அகாடமி டே சயின்சஸ் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து காடார்ட் ப்ரைஸ் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இன்னும் சில கௌரவங்களும் வழங்கப்பட்டது. அதெல்லாம் வந்து நான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.